தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையெனப் பின் மாயும் வேடிக்கை மனிதரைப் போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாடிச் சென்ற பாரதியின் பாதையிலே இன்று ஒரு பட்டிமன்றம். அதற்குள் நுழைய முன்னர் உலகெங்கும் வாழும் டான் தமிழ் நேயர்களை வணங்கிக் கொண்டு இந்த அவையிலே கருத்துக்களால் மோத இருக்கின்ற இரு அணியினரையும் வணங்கிக் கொண்டு இந்த தலைப்புக்குள் நுழையலாம். மகாகவி பாரதி பெரிதும் வலியுறுத்துவது பெண் உரிமையா மொழிப்பற்றா என்கின்ற அந்த தொனியிலே இன்றைய பட்டிமன்றம் அமைய இருக்கின்றது. பெண் உரிமையா மொழி உணர்வா என்கின்ற தலைப்பு. தமிழ் புலவர் வரிசையிலே பாரதிக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு. அதை அவன் காத்திரமாக பதித்துவிட்டு சென்றிருக்கின்றான். புது கவிதைகளிலே பாமரரும் புரிந்து கொள்ளுகின்ற மொழி நடையிலே அவன் அநீதிகளுக்கு எதிராக சாட்டை எடுத்து வீசி சுழற்றுவது ஒரு புறம் இருக்க, ஆறத் தழுவி உணர்வுகளை கொஞ்சுகின்ற வகையிலே பல கவிதைகளையும் படைக்க தவறவில்லை. அதை கற்றறிந்த சமூகம் நன்கு அறிந்திருக்கும். இன்றைய தலைப்பு பாரதி பெரிதும் வலியுறுத்துவது பெண் உரிமையா அல்லது மொழி உணர்வையா என்கின்ற வகையிலே அணிக்கு மூவர் இங்கே விவாதிக்க வந்திருக்கின்றார். பற்றி பாரதி பல பாடல்களிலே பாடியிருப்பான். அதிலே சிறப்பாக யாமறிந்த மொழிகளுள்ளே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கட்டு நாமம் அது தமிழர் என்று கொண்டு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்வீர், தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்வீர் என்று பாரதி பாடிச் செல்வான். ஊமையராய் செவிடராய் குருடர்களாய் வாழ்கின்றோம் ஒரு சொல் கேளீர், சேமமுற வேண்டுமெனின் வீதியெங்கும் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் என்று அறைகூவல் விடுத்தான். இவ்வாறு மொழி உணர்வை தூண்டி மொழிப்பற்றோடு தாய்மொழியை நேசித்து வாழுகின்ற ஒரு சமுதாயத்தை படைக்க பாரதி கங்கணம் கட்டி முயன்றான் என்று கூறுகின்ற ஒரு தரப்பு இருக்க, இன்னும் ஒரு தரப்பு அவன் பெண் உரிமையையே அதிகம் நிலைநாட்டுவதற்காக தன் கவிதைகளை வடித்தான், தன்னுடைய கட்டுரைகளை இன்னும் பல ஆக்கங்கள் மூலமாக சமுதாயத்தை தூண்டினான் என்று விவாதிக்க வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அந்த அணி சார்பில் நோக்கும் பொழுது பாரதி சாதம் படைக்கவும் செய்வோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்வோம் என்று பெண்களை அவர்களுடைய உணர்வு தளத்திலிருந்து பெண் அடிமை நிலையிலிருந்து விடுவிக்க பல பாடல்களை தந்திருக்கின்றார். வீட்டுக்குள்ளே பெண்களை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை குனிந்தார் என்று வீட்டினுள்ளே பெண்களை அடைத்து வைத்து அவர்களை அடிமை செய்கின்ற மாந்தரை இழிவாக சாட்டை எடுத்து சுழற்றி அடிக்கின்றார். அந்த வகையிலே பெண் உணர்வையும் மொழி உணர்வையும் சம நிலையில் பாடிய பாரதியின் பாடல்கள் ஆக்கங்களில் இருந்து கொண்டு இன்றைய பட்டிமன்றம் உங்களுக்கு கருத்து மிக்க ஆழமான சுவைமிக்க அவையாக அமையப் போகின்றது. அந்த வகையிலே பாரதி அதிகம் வலியுறுத்தி நிற்பது மொழி உணர்வையே என்று அவையில் ஆணித்தரமாக பதிவு செய்ய வருகின்றார் சதாசிவம் கபிஷன் அவர்கள். எல்லாம் வல்ல அம்பிகையை முதற்கண் இவ்விடத்திலே பிரார்த்தித்து கொண்டு இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களுக்கும் மற்றும் என் தரப்பினருக்கும் எதிர்த்தரப்பினருக்கும் இந்நேர வந்தனங்களை தெரிவித்து கொண்டு
இன்றைய விவாதத்தினுடைய தலைப்பாக அமைவது யாதெனில், மகாகவி பாரதி பெரிதும் வலியுறுத்துவது பெண்ணுரிமையா மொழி உணர்வா என்கின்ற ரீதியிலே மகாகவி பாரதி பெரிதும் வலியுறுத்துவது மொழி உணர்வே என்கின்ற ரீதியில் எம்முடைய அணியானது தன்னுடைய வாதத்தை மண்ணிலே முன்வைக்க காத்திருக்கிறது. அந்த வகையிலே நடுவர் அவர்களே, நாம் முதலிலே பாரதி என்பவன் யார் என்பதை நோக்க வேண்டும். நேரான பாதையிலே சென்று கொண்டிருந்த தமிழ் மொழியிலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியவன் பாரதி. 19ஆம் நூற்றாண்டிலே நேர்பாதையிலே சென்று கொண்டிருந்த தமிழ் மொழிக்கு ஒரு திருப்பு முனையை கொடுத்தவன் யார் என்று கேட்டால் பாரதி. திருநெல்வேலி மாவட்டத்தில் சின்னசாமி லட்சுமி அம்பாளுக்கு 1882ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் திகதி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவதரித்திருக்கிறார். அவர் தன்னுடைய கவியிலே மிக பிரதானமாக 3 கருவினை முன்வைத்து தன்னுடைய கவிகளை பொழிந்திருக்கிறார். அதிலே முதலாவதாக காணப்படுவது மொழி உணர்வு, இரண்டாவதாக காணப்படுவது தேச உணர்வு, மூன்றாவதாக காணப்படுவது பெண்ணுணர்வு. இந்த 3 கருவிலுமே பாரதி மிக அதிகமாக வலியுறுத்துவது எதுவென்று கேட்டால், முதலாவதாக மொழி உணர்வு, இரண்டாவதாக தேச உணர்வு. அதாவது அந்த பெண் உணர்வினை காட்டிலும் மகாகவி பாரதியார் தேச உணர்விலும் மொழி உணர்விலும் மிக அதீதமான செல்வாக்கினை கொடுத்திருக்கிறார். நாங்கள் அந்த தேச உணர்வு என்கின்ற ரீதியிலே பார்க்கின்ற பொழுது, ஆங்கிலேயரின் பிடியிலே பாரத மண் சிக்கொண்டிருக்கின்ற காலப்பகுதியிலே பாரத மண்ணை அந்த ஆங்கிலேயரின் பிடியிலே இருந்து வெளிக்கொண்டு வருவதற்காக மகாகவி பாரதியார் தன்னுடைய வாதங்களையும் கவிகளையும் முன்வைத்தார். அப்படி அவர் அந்த பாரத மண், அதாவது முழு இந்தியாவையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற தொனியிலே தன்னுடைய கவிகளை முன்வைக்கின்ற பொழுது அவர் எதற்குள்ளே முன்வைக்கின்றார் என்று கேட்டால், தமிழ்நாட்டிற்குள்ளே அந்த பாரத நாட்டினை உட்புகுத்தி காட்டுகிறார். தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லுவதினூடாக முழு பாரத தேசமுமே விடுதலை பெற வேண்டும் என்கின்ற கருத்தை மகாகவி பாரதியார் முன்வைக்கிறார். ஆதாரம் இருக்கிறது. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் அரம்பையர் போல் இளங்கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு என்று தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும். அவர் தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும் என்கின்ற தொனியிலே பாரத நாடு முழுவதும் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற நோக்குகையை முன்வைத்திருக்கிறார். அந்த முழு தேச விடுதலைக்குள்ளே அவர் முன்வைத்தது எதை என்று கேட்டால், நடுவர் அவர்களே, தமிழ் மொழி தமிழ்நாடு என்று அவர் வலியுறுத்துகின்றார் என்று சொன்னால், பாரதியினுடைய கவிகளிலே அவர் பெரிதும் வலியுறுத்தி நிற்பது பெண்ணுரிமையை காட்டிலும் மொழி உணர்வே என்பதை எம்முடைய வாதமாக இவ்விடத்திலே காட்டி நிற்கிறோம். அந்த வகையிலே பாரதிக்கு பல மொழிகள் தெரியும். ஆங்கிலம் தெரியும், பிரெஞ்சு தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், அதற்கு மேலாக தெலுங்கு, ஹிந்தி என்று பல மொழிகள் அவர் கற்று வைத்திருந்தார். சகல மொழிகளையும் மிக ஆணித்தரமாக கற்று வைத்திருந்தார். ஆனால் எதிர்த்தரப்பினர் கூறுவதை போல பாரதி சில இடங்களிலே பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்திருக்கிறார். அவர் எந்த மொழியிலே குரல் கொடுத்திருக்கிறார் என்று கேட்டால், தமிழ் மொழியிலே குரல் கொடுத்திருக்கிறார். ஆங்கிலம் தெரிந்த பாரதிக்கு ஆங்கிலத்திலே தன்னுடைய கவிகளை முன்வைத்திருக்கலாம். மலையாளம் தெரிந்த பாரதிக்கு மலையாளத்திலோ ஹிந்தியிலோ தன்னுடைய கவிகளை முன்வைத்திருக்கலாம். ஆனால் பாரதி அவ்விடத்திலே முன்வைத்தது எதனை என்று கேட்டால், தன்னுடைய தமிழ் மொழியிலே பாரதி தன்னுடைய கவிகளை பொழிந்திருக்கிறான் என்று சொன்னால், அவர் அந்த தமிழ் மொழியிலே காட்டிய பற்றினை இந்த கவிகள் அனைத்தும் வெளிக்காட்டி நிற்கிறது. அது மாத்திரமல்லாமல் கிறிஸ்துவுக்கு பின்னர் 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் காலப்பகுதியிலே தமிழ் மொழி ஒரு நேரான பாதையிலே சென்று கொண்டிருந்தது. அதாவது அதற்கு முன்வாழ்ந்த புலவர்கள் ஒரு யாப்பின் கீழே தங்களுடைய கவிகளை முன்வைத்தார்கள். விருத்தமாக இருக்கலாம், கட்டளை கலித்துறையாக இருக்கலாம். அவ்வாறான ஒரு யாப்பிலக்கணங்களுக்கு கீழே தங்களுடைய கவிகளை அக்கால புலவர்கள், அதாவது பாரதியாருக்கு முன்வாழ்ந்த புலவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதில் என்ன சிக்கல் என்று கேட்டால், அந்த யாப்பின் கீழே நாம் தமிழினை வரையறுத்து கவிகளை பொழிகின்ற பொழுது அதனுடைய பொருளை எம்மவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. கம்பராமாயணத்தையே நாம் எடுத்துக்கொள்ளலாம். கம்பராமாயணத்திலே வருகின்ற பல பாடல்களுக்கு கற்காத, அதாவது பாமர மக்களால் பொருள் விளங்கிக் கொள்ள முடியாது. பொருள் உணர்ந்து கற்றவர்களால் மாத்திரம்தான் அக்கால இலக்கியங்களை விளங்கிக் கொள்ள முடியும். நான் ஒரு பாட்டினை சொல்லுகிறேன், இதற்கு வேணும் என்று சொன்னால் எதிர்த்தரப்பிலே யாரோ ஒரு வித்துவான் இதற்கு பொருளினை கூறி பார்க்கட்டும். உடுத்த நீர் ஆடையன் உருவச் செவ்வியல் பிடிதரு நடையினல் பெண்மை நன்று, இவன் அடித்தளம் தீண்டலின் அவனிக்கு அம்மையில் பொடித்தன போலும் இப்புள் என்று உண்ணுவான். கம்பராமாயணத்திலே சூர்பனகையை விசேடிக்கின்ற பொழுது கம்பர் பாடியிருக்கிறார். இதற்கு பொருள் கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் இதனுடைய அணி, அதாவது இது விருத்தப்பாவிலே பாடப்பட்ட ஒரு
ஒரு இலக்கியம், இதற்கு எளிதிலே புரள் கொள்ள முடியாது. ஆனால் பாரதி வந்து பாடுகிறான், அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்துடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ என்று கேட்கிறான். அவனுடைய பாடல்களிலே எளிதாக பொருள் விளங்கிக் கொள்ள முடியும். அதாவது சிக்கலான தமிழ் மொழிக்கு, யாப்பிலக்கணங்களுக்கு கீழே கட்டுப்பட்டு கிடந்த தமிழ் மொழிக்கு புது கவிதை என்கின்ற மரபினை கொண்டு வந்து தமிழ் மொழி வாழுவதற்காக பாரதியார் குரல் கொடுத்து தமிழுக்கு ஒரு புது இலக்கிய மரபினை தந்து சென்றிருக்கின்றான் என்று சொன்னால், பாரதியார் மிக பெரிதாக ஆழமாக வலியுறுத்தி நிற்பது பெண்ணுரிமையை அல்ல, மொழி உணர்வே என்று ஆணித்தரமாக கூறிவிடை பெறுகிறேன். நன்றி. பாரதி பெரிதும் வலியுறுத்துவது மொழி உணர்வு என்ற தலைப்பிலே அதனுடைய முதல் பேச்சாளர் சதாசிவம் கபிஷன் பேசும் பொழுது பாரதியினுடைய பல கவிதைகளை உதாரணம் காட்டி அதை வலியுறுத்தினார். அவர் மொழியுணர்வை பதிவிடுவதற்காக பாரதி பாடிய பாடல்களை அதிகம் இங்கே மன்றில் பதிவிடுவதை தவிர்த்து கொண்டு அவருடைய ஏனைய சாதாரண பாடல்கள் கூட மொழி உணர்வை பாதுகாப்பதற்காகவும் தூண்டுவதற்காகவும் பாடப்பட்ட பாடல் என்று கூறினார். உதாரணமாக அந்த பொந்திடை வைத்தேன் என்கின்ற அந்த அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு என்ற அந்த அழகான பாரதியின் பாடலை கூறி, அது ஜாப்பு இலக்கண மரபுகளை உடைத்து கொண்டு பாரதி புது கவிதைக்குள் மொழி உணர்வை புகுத்துகின்றான் என்ற வகையிலே அவர் ஒரு வித்தியாசமான ஒரு பாணியில் தன்னுடைய விவாதத்தை முன்வைத்திருந்தார். நன்று. தொடர்ந்து பெண்ணுரிமையையே அதிகம் பாரதி வலியுறுத்துகின்றான் என்ற அணி சார்பிலே அதன் தலைமை பேச்சாளர் கேசிகா சாம்பசிவம் அவர்கள் இப்பொழுது களம் காணுகின்றார். நிமிந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாட்கும் அஞ்சாத நெறிகளும் திமிந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்று கச்சித்த என் பாரதிக்கும் தாய்மொழியாம் என் தமிழ் மொழிக்கும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்க்கும் முத்தான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவரவர்களே, என் சக பேச்சாளர்களே, டான் தமிழ் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்புக்கினிய மக்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள். இன்று பாரதி வலியுறுத்துவது மொழி உணர்வையா பெண் உரிமையா என்ற ஒரு காத்திரமான தலைப்பிலே பாரதி பெரிதும் வலியுறுத்துவது பெண் உரிமை என்ற அணிக்கு வலு சேர்ப்பதற்காக நான் இங்கு வந்திருக்கின்றேன். இன்றைய வாதம் பாரதி மொழிகளை பாடவில்லை, கதைக்கவில்லை என்பதை கூறவில்லை, பெரிதும் பெண் உரிமையை பற்றி கூறியிருக்கின்றான் என்பதை பற்றி கூறுவதே இன்றைய வாதத்தின் நோக்காக இருக்கின்றது. அந்த வகையிலே பூமி கொடுத்த அழுத்தத்திலே நிலக்கரி வைரமாக அவதாரம் எடுத்தது போல சமூக கொடுமைகள் கொடுத்த அழுத்தத்திலே ஒரு மனிதன் கவிஞனாகி இருக்கின்றான். அவன்தான் நம் பாரதி. பாரதி என்றால் கவிதை, கவிதை என்றால் பாரதி என்று கூறும் அளவிற்கு பாரதி வாழ்ந்து சென்றிருக்கின்றான். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்த பாரதியின் பெண்ணுரிமை மீதான பார்வை 3 நிலையில் இருந்த போதிலும், மிதவான நிலை, தீவிரவாத நிலை, சமவாத நிலை என்று 3 நிலையில் இருந்த பொழுதிலும் அவனுடைய பார்வை மிதவாத நிலையிலே கூறப்படுகின்றது. மிதவாத நிலை என்றால் கற்பு மாறக்கூடாது, நம் பண்பாடு கலாச்சாரம் சீரழியக்கூடாது என்றே பெண்ணுரிமையை அவன் நோக்கினான். ஆம், தற்பொழுது தலைப்பிற்கு வருவோம். பெண்ணுரிமைதான் அதிகமாக பாரதி கதைத்திருக்கின்றார் என்பதற்கு பல ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றது. பாரதி கூறுகின்றான், பெண்ணின் முன்னேற்றத்தை யார் தடுக்கின்றார்களோ, பெண் உரிமைக்கு யார் குரல் கொடுக்காமல் இருக்கின்றானோ அவன் நாட்டின் தீவிரவாதி என்று கூறுகின்றான். பாரதி கூறியிருக்கின்றார்களா எதிர்த்தரப்புவாதிகளே, தமிழ் மொழியை யார் கற்கவில்லையோ, தமிழ் மொழியில் யார் பேசவில்லையோ அவன் தீவிரவாதி என்று எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கின்றாரா? இல்லை. ஏனென்றால் பாரதியே பல மொழிகளை கற்றறிந்த ஒருவர். பாரதி
தீவிரவாதி என்று கூறும் அளவிற்கு பெண்ணுரிமையை நோக்கி இருக்கின்றான் என்றால் அவன் பெண் உரிமைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றான் என்பது அழகாக தெரிய வருகின்றது அல்லவா? அது மட்டுமல்ல, தனது கவிதைகளிலே அச்சமில்லை அச்சமில்லை என்று எடுத்துரைத்த பாரதி தனது ஒரு கதையிலே கூறுகின்றான், தன்னை பேய்கள் கடத்தி கொண்டு செல்கின்றன. அப்போது பேய்கள் என்னை கேட்கின்றன, நீ பயப்படுகிறியா என்று. அதற்கு இல்லை, நான் சரியாக பயப்படுகின்றேன் என்று பாரதி கூறுகின்றாராம். அப்போது அந்த பேய் கேட்கின்றதாம், நீ ஏன் அச்சமில்லை அச்சமில்லை என்று பாடிவிட்டு ஏன் பயப்படுகிறாய் என்று. அவ்வாறு நையாண்டி செய்தும் தன்னில் இருக்கும் குறைகளை கேள்வி கேட்டும் கதைகளை உருவாக்கிய நம் பாரதி ஒரு நாளும் பெண்களையோ பெண்கள் உரிமைகளையோ கேள்வி கேட்டு நையாண்டி செய்து ஒரு நாளுமே இழிவாக கூறியது இல்லை என்பதிலிருந்தே அவர் பெண்ணுரிமைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார் என்பது அழகாக தெரிய வருகின்றதல்லவா? அது மட்டுமல்ல, சாமியார் ஒருவரை நான் கண்டேன். அவர் கேட்டார், பெண்ணுரிமை திலக வேண்டும், எனவே அடிப்படை கல்வி பெண்களுக்கு வழங்க வேண்டும், ஒரு இயக்கத்தை அமைக்க வேண்டும், நான் தலைவியாக இருக்கின்றேன், நீ அதற்கு வழிகாட்டுவாயாக என்று என்னை கேட்டார் என்று ஒரு கவிதையில் பாரதி குறிப்பிடுகின்றார். அதால்தான் நான் அவர் கூறியதை செய்வதற்காகவும் அவர் வழி எடுத்து எம்புவதற்காகவும் தான் நான் பெண்ணுரிமையை பற்றி பாடியிருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார். ஏனென்றால் இந்த உலகம் சாமி சொன்னதைத்தான் கேட்கும் என்பதற்காகத்தான். ஆனால் பூசாரியே வேண்டாம் என்று சொன்ன பாரதி தனது கொள்கைக்கு மாறான, தனது பகுத்தறிவுக்கு மாறான அந்த பூசாரியை எடுத்து அந்த கதையிலே பெண்ணுரிமையை எடுத்து எம்ப வருகின்றார் என்றால் அவர் எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார் இந்த பெண்ணுரிமைக்கு என்பது அழகாக தெரிய வருகின்றதல்லவா எதிர்த்தரப்புவாதிகளே? இவ்வாறு கூறிக்கொண்டே போகலாம். பாரதி எந்த கவிதையிலும் கண்ணன் என்று குறிப்பிடவில்லை, கண்ணம்மா வென்றுதான் அந்த இறைவனை பெண் நிலையில் வைத்து பார்க்கின்றார். பெண்ணை பரமாத்மாவாகவும் ஜீவாத்மாவாகவும் தான் பார்த்து பெண்ணின் புகழை பாடிக்கொண்டிருக்கின்றார். பத்திரிகைகளை எடுங்கள், சிறுகதைகளை எடுங்கள், கவிதைகளை எடுங்கள், பாடல்களை எடுங்கள், எங்கு எடுத்தாலும் பாரதியின் தீவிரமான காதலும் தீவிரமான கவனமும் சிந்தனையும் பெண் உரிமையில் தான் இருக்கின்றது என்பதை யாராலும் மறைக்கவோ முடியாது. ஏன் நான் கூட இவ்விடத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்றால் அன்று பாரதி பெண் உரிமை வேண்டும் என்று மிகவும் பெரிதும் வாதிட்டு கூறியதனால் தான் இன்று பெண்ணுரிமை கிடைக்கப் பெற்று நான் இந்த மேடையில் நின்று பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஒரு பாரதி கண்ட புதுமை பெண்ணாக சுதந்திரமாக எனது கருத்துக்களை உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றேன். எனவே அறுதியும் இறுதியுமாக பாரதி பெரிதும் வலியுறுத்தி இருப்பது பெண் உரிமையை என்று கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கேசிகா குறிப்பிடுகையில், நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் திண்மை மாதர் திறம்புவதில்லையாம் என்று பாரதியின் பாடலை சுட்டிக்காட்டி அழகாக தன் விவாதத்தை முன்வைத்தார். அத்தோடு அவர் பாரதியின் அதிகமான கவிதைகளிலே கண்ணம்மா என்கின்ற ஒரு பெண்ணை குறிப்பிட்டு தன்னுடைய கவிதைகளை வடித்திருக்கின்றார். உதாரணமாக, நெற்றி சுருங்கக் கண்டால் எனக்கு நெஞ்சம் பதைக்குதடி, உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் சொட்டுதடி என்றெல்லாம் கண்ணம்மா என்ற சிறுமியை முன்வைத்து அவளுடைய சிறு பராயத்திலிருந்தே அவளுக்குரிய உரிமைகள் சமூகத்திலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்கின்ற தொனிப்பட கவிதைகளை வடித்திருக்கின்றான் பாரதி என்ற நிலையில் இருந்து கொண்டு கேசிகா தன்னுடைய பல வாதங்களை முன்வைத்து சென்றிருக்கின்றார். அப்படி இருக்க, இல்லை பாரதி பெண்ணுரிமையை விட மொழி உணர்வையே அதிகம் வலியுறுத்தி இருக்கின்றார் என்ற தொனிப்பட மன்றத்தில் விவாதிக்க வருகின்றார். துஷாந்தினி வருக. நடுவர் அவர்களே மற்றும் என் சக பேச்சாளர்களே மற்றும் இங்கு எங்களுடன் இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது இதமான வந்தனங்கள். இன்றைய பட்டிமன்றத்தின் பொறுத்தவரை மகாகவி பாரதியார் அதிகம் வலியுறுத்துவது மொழி உணர்வையே என்பது சார்ந்த கருத்து. பாரதியார்
எவ்வாறு எமக்கு பாரதியாரை தெரியும்? ஒரு எழுத்தாளராக, கவிஞராக, பத்திரிகை ஆசிரியராக, சமூக சீர்திருத்தவாதியாக இவ்வாறெல்லாம் நாம் அறிந்த ஒருவர். அன்னளவாக 39 ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்த ஒரு மனிதன். அந்த மனிதரை பற்றி அன்றும் சரி இன்றும் சரி நாம் எண்ணிக்கொண்டே இருக்கின்றோம். ஒரு பேச்சு விவாத பொருளாக எடுத்து கதைத்து கொண்டே இருக்கின்றோம். இந்த வகையிலே அவருடைய வாழ்க்கையின் தேவைப்பாட்டை நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது. பாரதியாருக்கு கிட்டத்தட்ட 13 மொழிகள் தெரியும். ஆனாலும் அவர் தன்னுடைய தாய்மொழியை ஜாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணா என்று அழகாக பாடியுள்ளார். எதிர்த்தரப்பிலிருந்து பெண்ணுரிமையை வலியுறுத்தியுள்ளார் என்று அழகாக வலியுறுத்தி கூறிக்கொண்டே இருக்கின்றீர்கள். நான் ஒன்று கேட்டுக்கொள்கின்றேன். பாரதியார் எத்தனை வயதில் கவிதைகள் எழுத ஆரம்பித்தார்? எத்தனை வயதில் தனது கவித்திறமையை வெளிக்காட்டினார் உங்களுக்கு தெரியுமா? சிறு வயது 7 வயதாக இருக்கும்போது பாரதியார் பாடசாலையில் படித்து கொண்டிருக்கும் போது கவிதைகள் எழுத ஆரம்பித்தார். அதற்கு காரணம் அவர் தமிழ் மீது வைத்திருந்த பற்று. 11 வயதாகும்போது தனது கவித்திறமையை வெளிக்காட்டினார். அப்போது அவருக்கு பாரதி என்ற பட்டமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதன் பின்பு சுப்பிரமணிய பாரதியார் என்று அழைக்கப்பட்டார். ஆகவே நடுவர் அவர்களே, ஒரு பெண்ணை காதலிப்பதற்கு முன்பே நம்முடைய பாரதியார் தமிழை அழகாக காதலித்திருக்கின்றார். நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம், ஒரு குழந்தை சிறிய வயதில் அதனுடைய மனதில் எது ஆழ பதிந்திருக்கின்றதோ அது இறக்கும் வரை அதனுடைய அடி வயிற்றிலும் சரி மனதிலும் சரி துளம்பாக அந்த எண்ணம் தான் பதிந்து கொண்டு இருக்கும். எம்மிடம் எது மிகையாக இருக்கின்றதோ அதை நாம் வள்ளலாக அனைவருக்கும் வாரி வழங்கி கொண்டிருப்போம். ஆகவே பாரதியாருடைய அடிமனதிலே சிறு வயதிலே அவர் கொண்டிருந்த பற்று மொழி மீதான பற்று. அடுத்த விடயம் மொழி அறிவு, கல்வி அறிவு இரண்டிற்கும் வேறுபாடுள்ளது. மொழி என்பது ஒரு இனத்தினுடைய அடிப்படை அடையாளம். ஆகவே ஒரு இனம் தழைத்து வாழ வேண்டும் என்றால் அங்கு மொழி, இனத்திற்கென்று ஒரு மொழி இருக்க வேண்டும். நான் கேட்கின்றேன், பாரதியார் நிறைய கவிதைகள் பாடியுள்ளார், நிறைய கட்டுரைகள் கூறியுள்ளார். இவை அனைத்தையும் மொழி அறிவு இல்லாத ஒருவரால் நீங்கள் போராட்டத்திற்காக இருக்கட்டும், பெண் உரிமைக்காக இருக்கட்டும், அவர் கூறியவற்றை உங்களால் உணர முடியுமா? அவர் எதற்காக கூறுகின்றார் என்பதை உங்களுக்கு உணர்வதற்கே மொழி அறிவு தேவையாக இருக்கின்றது. எதிர்த்தரப்பில் இருந்து பேசிய சகோதரி கேட்டிருந்தார், பெண் உரிமை கூறும்போது பாரதியார் தீவிரவாதிகள் என்று கூறினார் என்று. அதே போன்று மொழி உரிமையை நீங்கள் காக்கவில்லை என்றால் உங்களை தீவிரவாதி என்று எப்போதாவது கூறியிருந்தாரா என்று அழகாக கேட்டிருந்தார். ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்திலே ஆங்கிலம்தான் தலைக்கேறி நின்றது. அப்போது தமிழ் துணைப்பாடமாக மாறிக்கொண்டிருந்தது. வீடுகளிலும் சரி ஏடுகளிலும் சரி ஆங்கிலம் தவழ்ந்து கொண்டு இருந்தது. அலுவலகங்கள், பாடசாலைகள் எல்லாம் ஆங்கில மொழி மூலமான கல்விகளும் திணிக்கப்பட்டு கொண்டு இருந்தது. அப்போது அங்கே கௌரவத்திற்காக ஆங்கிலம் பேச வேண்டும் என்று எண்ணியவர்களையும் தமிழ் மொழியை விடுத்து வேறு மொழிகளின் மீது நாட்டம் கொண்டவர்களையும் பார்த்து பாரதியார் கேட்கின்றார், வேறு வேறு பாசைகள் கற்பாய் நீ, வீட்டு வார்த்தை கற்கிலாய், போ 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 என்றார். வீட்டு வார்த்தை என்று அவர் தன்னுடைய தாய்மொழி தமிழைத்தான் இங்கு அழகாக கேட்டிருக்கின்றார். அடுத்த விடயம், அவருடைய காலத்திற்கு முன்பே பல புலவர்கள் வந்தார்கள், கவிகள் புனைந்தார்கள். கற்றுணர்ந்தவர்கள் மட்டும் உணரக்கூடிய மொழிநடையிலே இருந்த அந்த கவிதைகளை இந்த பாட்டுக்கொரு தலைவன் பாரதியார் தான் புதிய கவிதைகள் அன்று புகழப்படுகின்ற, சிறுவர்களில் இருந்து முதியவர்கள் வரை இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வசன நடையில் அமைந்த பல அறிவு சார்ந்த கவிதைகளை தந்திருந்தார். அதில் ஒன்றுதான் பாப்பா பாட்டு. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா என்று அழகாக பாரதியார் கூறியிருந்தார். நாம் கூற வருவது என்னவென்றால், ஒரு மொழி என்பது அடிப்படை. பாரதியார் மொழி பற்றி நிறைய விடயங்களை கூறியுள்ளார். பெண்ணுரிமை என்பது ஒரு அம்சம். சுதந்திர போராட்டத்திற்காக பாரதியார் எவ்வாறு குரல் கொடுத்தாரோ அதே போன்று பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்தார். ஆகவே இங்கு அடிப்படை என்பது மொழியைத்தான் வலியுறுத்தியுள்ளது. இவர்கள் கூறியிருந்தார்கள் பெண்களுக்காக நிறைய எழுதப்பட்டிருக்கின்றன. ஆமாம், எழுதப்பட்டிருக்கின்றன. அதே போன்றுதான் சுதந்திர போராட்டத்திற்காகவும் நிறைய எழுதப்பட்டிருக்கின்றன. இப்படி பார்த்தால் பாரதியார் ஒவ்வொன்றாக வலியுறுத்துகின்றார் என்று நாம் ஒவ்வொன்றாக எடுத்து கூறிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அடிப்படை மொழி உணர்வுதான்.
விடுதலை போராட்டத்தின் போது இந்திய பத்திரிகை ஒன்றில் பாரதியார் உணர்ச்சி பொங்குவதை போன்ற நிறைய வசன நடைகளில் எழுதி அங்கே மக்களையும் ஒருங்கிணைத்தார் அவருடைய வசன நடை கொண்டு. அதனால் தேசிய கவி என்று போற்றப்பட்டார். இதற்காக அந்த பத்திரிகை தடைப்பட்டது, அவர் கைது செய்யப்பட்டார். இது அனைத்துமே நாம் அறிந்த ஒரு விடயம்தான். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் ஜாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை என்று வெறும் புகழ்ச்சியல்லை, ஊமையராய் செவிடராய் குருடராய் வாழ்கின்றோம். ஒரு சொற்கேளீர், தேசமுற வேண்டுமெனில் தெரிவதெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் என்று அழகாக பாரதியார் கூறியுள்ளார். ஆகவே பாரதியார் வலியுறுத்தியது மொழி உணர்வைத்தான் என்று அறுதியும் இறுதியும் உறுதியுமாக கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. துஷாந்தி அழகாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து அமர்ந்திருக்கின்றார். ஒரு பாலஸ்தீனத்து கவிஞன் பாடுவான், செத்து கொண்டிருந்தேன் யாரோ என் தாய்மொழியில் பேசினார்கள் எழுந்து விட்டேன் என்று பதிவிடுவான். அதேபோல் துஷாந்தியின் கருத்துக்களில் இருந்து பாரதி பல பொருள்களை பாடிச் சென்றாலும் அவனுடைய கவிதைகளிலோ அல்லது பிற ஆக்கங்களிலோ விஞ்சி நின்றது மொழிப்பற்றே என்று ஆணித்தரமாக காத்திரமாக பதிவு செய்து அமர்ந்திருக்கின்றார். செல்லியும் பைரனும் பாரதியின் நாவில் தாண்டவமாடினாலும் சரளையாக ஹிந்தி ஆங்கிலம் போன்ற பல மொழிகளை பாரதி பேசினாலும் தன்னுடைய தாய்மொழியை தூக்கி பிடித்து அதை தன்னுடைய அடையாளமாக மாற்றிக்கொண்டு மொழிப்பற்றோடு தன் இனத்தவர்கள் முன்னேறுவதற்கு பாரதி புதுக்கவிதை படைத்தான் என ஆணித்தரமாக முன்வைத்தார். என்னதான் கூறினாலும் பாரதி மொழி உணர்வை விட பெண் உரிமையையே அதிகம் வலியுறுத்தினான் என்று அவையிலே முன்வைக்க வருகின்றார். முருகதாஸ் அனுதர்ஷன், வாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். ஆற்று பெருக்கோ அணை கடந்து ஓடிவிடும், ஊற்று பெருக்கோ உடைத்தெறிந்து ஓடிவிடும். இந்த அவைதனிலே காற்று பெருக்கம் கைகட்டி நிற்கும் நல்ல தமிழ் நாற்று பெருக்காய் அமர்ந்திருக்கின்ற நடுவர் பெருந்தைகளே, பேச்சாளர் பெருமக்களே, டான்ஸ் சொந்தங்களே, அனைவருக்குமே அடியனுடைய அன்பின் வணக்கங்கள். இன்று இந்த அவைக்களத்திலே நாங்கள் வாதிட்டு கொண்டிருக்கின்ற அந்த தலைப்பு மகாகவி பாரதி பெரிதும் வலியுறுத்தியது பெண் உரிமையா அல்லது மொழி உணர்வா என்பதாகும். அடியேன் பெண் உரிமையே என்று அறுதியிட்டு கூற வந்திருக்கின்றேன். என் மீசை முறுக்குகின்ற முன்றாஸ் கவிஞனை அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலை சொல்லாமல் விழிக்க என் மனம் ஏங்குகின்றது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று விதிக்கே சவால் விட்டான் ஐயா என்னுடைய கவிஞன் பாரதி. இவ்வாறு இருக்க பாரதியினுடைய பாடலிலே ஜாதி மறுப்பு இருக்கின்றது, மொழி உணர்வு இருக்குது, பெண்ணுரிமை இருக்குது, பக்தி பாடல் இருக்குது, எதுக்கு வந்தமேடு தெரியாம இங்க 3 பேர் இருக்குது. இன்றைக்கு பெண்ணுரிமை என்ற தலைப்பும் எங்களுக்கு இருக்குது. அதைத்தான் நான் வாதிடவும் வந்திருக்கின்றேன். உண்மையிலே பாரதியுடைய பாடலிலே பெண்ணுரிமை அவன் கூறுகின்ற பொழுது அவன் தன்னிலை மறந்து உணர்ச்சி வசப்படுகின்றான், பேசுவோரை கூட உணர்ச்சி வசப்பட வைக்கின்றான். பெண்களுக்கு எதிராக இருக்கப்பட்ட அநீதியை அவன் கண்டு கிளந்தடுகின்றான். சாத்திரங்கள் மதிக்கின்ற பெண்களை ஆத்திரம் கொண்டு எழுந்து பேசுகின்றான். அந்த சமூகத்தை துச்சம் என மதிக்கின்றான். இந்த பாரதியுடைய பாடலிலே அழகாக எனக்கு பிடித்த ஒரு பாடல், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினிலே பெண்கள் என்றான். அந்த கவிஞனுடைய தீர்க்க தரிசனத்தை பாருங்கள். ஒரு அடக்கப்பட்ட சமூகத்திலே பெண்கள் படிப்பதற்கே கஷ்டப்படுகின்ற அந்த காலத்திலே சட்டங்கள் செய்வதற்கு பெண்கள் வேண்டும் என்கின்றான். பாரதியினுடைய நோக்கம் அவனது வரிகளிலே தாக்கத்தை செலுத்துகின்றது. அருமையாக ஒரு பாடலை கூறுகின்றான், ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்கும், பூணு நல்லற தோளங்கு பெண்ணும் போத்து நிற்பது தாய் சிவசக்தியாம்,
நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம். எப்படி எப்படி? நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நட்குடி பெண்ணின் குணங்களாம் பெண்மை தேவத்தின் பேச்சு கண்டீரோ என்று அழகாக கூறுகின்றான். நாய்கள் என்கின்றான். பெண்களை மதிக்காத அந்த சமூகத்தை நாய் சமூகம் என்கின்றான். அச்சம் மடம் நாணம் பயப்பு என்று பெண்ணை அடக்கி வைத்திருந்த சமூகத்திலே நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமோ என்று ஒரு கேள்வியை விடுக்கின்றான். அம்பையல்ல அணுகுண்டை தொடுக்கின்றான். இதை விட பாரதி அழகாக சொல்கின்றான். பெண்மையை தெய்வத்தோடு ஒப்பிடுகின்றான். பராசக்தி என்கின்றான், காளி என்கின்றான். உடையவள் சக்தி ஆண் பெண் இரண்டும் ஒரு நிகர் செய்து உரிமை சமைத்தாள். அந்த பராசக்தி மனிதர்களை படைக்கும் போது ஆண் பெண் என்று சமனாக படைத்தாள். அதுக்கு பிற ஒரு கேள்வி கேட்கிறான் பாருங்க. இடையிலே பட்ட கீழ்நிலை கண்டி, இடையிலே என்ன நடந்தது? பாரதி குழம்பிட்டான். இந்த 3 பேரை மாதிரி இடையிலே என்ன நடந்தது? இந்த சமூகத்துக்கு என்ன ஆச்சு? சமனாக படைக்கப்பட்ட இந்த சமூகத்திலே பெண் அடிமைத்தனம் எவ்வாறு வந்தது கேட்கிறான். இறுதியிலே ஒரு கேள்வியோடு நிப்பாட்டுகின்றான். இதற்கு நாம் ஒருப்பட்டிருப்போமா? இதை ஏற்காமா? அந்த கேள்வியை தொடுக்கின்றான். ஐயா, நெஞ்சமெல்லாம் புண்ணாகின்றது. அழகாக ஒன்று சொல்கின்றான். பாப்பா பாடில்லை, பாதகம் செய்வோரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அங்க பாருங்க, கவிஞன் அழகாக சொல்கின்றான். பாதகம் செய்வோரை கண்டு பயப்படாதே, நீ உன்னுடைய உரிமையை கேள். அவனை கண்டு அஞ்சுவது ஒரு பெண்ணுக்கு அழகில்லை என்கின்றான். சொல்றதை பார்த்தா அந்த காலத்திலேயும் அயோக்கியங்கள் இருந்திருக்காங்க. பாரதி உரிமைக்கு தட்டி கொடுக்கின்றான் பெண்களை. அதை விட எனக்கு பிடித்த இன்னொரு பாடல், விடிய நல்லொளி காணுதி நின்றே மேவு நாகரீகம் புதிதொன்றே, கொடியர் நம்மை அடிமைகள் என்றே கொண்டு தாம் முதல் என்றனர் அன்றே. அங்கே கொடியர் என்கின்றான். ஆரே கொடியர் என்பது இந்த பிட்பாக்கெட் அடிக்கிறவனையோ குண்டு போடுறவனையோ எங்களுடைய அரசியல்வாதிகளோ இல்லை. அவன் கொடியர் என்பது எங்களுடைய ஆண் சமூகத்தை, என் தலைவனுக்கு எவ்வளவு தில்லு பாத்தியா என்ற மாதிரி அந்த ஆண் சமூகத்தில் இருந்து கொண்டு ஆண்கள் சமூகத்தையே கொடியவர் என்கின்றான். காரணம், அங்கே பெண்களுக்கான உரிமையை தர மறுக்கின்ற ஆண்கள் கொடியவர்கள் என்கின்றான். இங்கே பெண்ணுரிமையை வலியுறுத்தி நிற்கின்றான் பாரதி. அதனால்தான் பாரதி இன்றும் நாங்கள் மகாகவி என்கின்றோம். அதை விட அங்கே அந்த பாடலுடைய இறுதி வரியிலே ஒரு வசனம், அந்த வசனத்தால் பெண்ணுரிமையை கிளர்த்தெடுத்துகின்றான். நம் தேசத்து வீர காரிகை கணத்தீர், அப்படி நம் தேசத்து வீர காரிகை கணத்தீர், வீர பெண்களை பூவை போல பெண்களை பாவித்து அதன் மென்மையினாலே பெண்களை அடிமைப்படுத்திய அந்த காலத்திலே வீர பெண்கள் என்கின்றான். உரிமை கேட்கின்றான் அல்லவா? எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்து வீட்டம்மாக்கள் எல்லாம் இந்த பாட்டை கேட்டுட்டு தோசைக்காரன் இடியப்ப தட்டியோட வலிக்கிட்டு வெள்ளக்காரன் அடிபட. ஏன்னா அவளுக்கு உரிமையை அவன் கேட்டு நிற்கின்றான். வீர கணத்தீர், வீர பெண்களை எழுந்து வாருங்கள். எனவே இந்த பாரதியினுடைய பாடல்கள் மீண்டும் மீண்டும் இங்கே வலியுறுத்தி நிற்பது பெண்மையை. அதை விட அக்கா அழகாக சொன்னார், அவனுடைய மொழி நடை. சக்கரவர்த்தினி என்கின்ற பெண்களுக்கான பத்திரிகையிலே அவனுடைய கட்டுரைகளை வாசிக்கும் போது அறியாத பாமரன் கூட அழகாக புரிகின்ற அளவுக்கு அந்த எளிமையான மொழிநடையை பாவித்திருக்கின்றான். பாரதியுடைய மொழிநடையை படிப்பதற்கு அது பாமரர்களால் முடியாது என்ற ஒரு கருத்தை அவர் கூறியிருந்தார். இதை சொல்ற ஒரு டீம். எனவே அங்கே கூட கட்டுரைகளில் கூட பாரதி பெரிதும் வலியுறுத்தியது பெண்மையை தவிர அங்கே மொழி உணர்வை அல்ல. எனவே ஏட்டை பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவள் மாய்ந்து விட்டார் என்ற பாரதியின் வாக்கிற்கு இணங்க பாரதியின் கவிதை கேட்ப பாரதி எழுதிய அந்த பேனை, பாரதி பாவித்த அந்த பேனை பெரிதும் வலியுறுத்தியது பெண் உரிமையே என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனுதர்சன் தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்து இடம் சார்ந்திருக்கிறார். அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்கின்ற நாட்குணங்களின் வழியே ஒரு பெண் நடந்து ஒழுக வேண்டும் என்று வலியுறுத்திய இந்த தமிழர் பாரம்பரியத்திலே பாரதி வருகின்றான். நானும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டுமாம் என்று விதிகளை உடைத்தெறிகின்றான். அதை அழகாக அவர் குறிப்பிட்டாலும் அங்கே பாரதி கூறுகின்ற நானும் அச்சமும், நானும் என்கின்ற அந்த சொல்லுக்குள் நாணக்கூடிய சில உணர்வுகளை, அதாவது வெட்கப்படக்கூடிய உணர்வுகளை பெண்கள் தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற பொருள்பட
கவிதை படைத்திருக்கின்றான் பாரதி என்கின்ற விவாதமும் உண்டு. எது எப்படியோ அழகான ஒரு காத்திரமான விவாதத்தை பதிவு செய்து அமர்ந்திருக்கின்றார். இல்லை இல்லை, அவர் என்னதான் கூறினாலும் இங்கே பெண் உணர்வை விட அவருடைய பாடல்களிலே பாரதி அதிகம் வலியுறுத்துவது மொழிப்பற்றையே என்று மன்றிலே பதிவு செய்ய களம் காணுகின்றார் கிரிதரன் விதுஷன். தாய் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். சபையோருக்கு வணக்கம். டான் தமிழொலி நேயர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எதிர்த்தரப்பின் தாக்குதல்கள் சற்று தீவிரமாக இருக்கின்ற வேளை பாரதியின் ரௌத்திரம் பலகு என்கின்ற வார்த்தையை நெஞ்சில் ஆழமாக நிறுத்தி கொண்டு மகாகவி பாரதி பெரிதும் வலியுறுத்துவது மொழி உணர்வையே என்கின்ற தலைப்பில் நான் எனது கருத்துக்களை பதிவிட வந்திருக்கின்றேன். பரந்து விரிந்த இவ்வுலகில் பல மொழிகள் பேசப்படுகின்றன. அவற்றுள் சிறப்புமிக்க தனிச்சிறப்புமிக்க ஈடு இணையற்ற மொழி எமது செம்மொழியாகிய இந்த தமிழ் மொழி. பாரதியாரின் பல இலக்கியங்கள் தமிழுக்கு உஜமூட்டி தமிழர்களுக்கு உணர்வை ஊட்டுகின்றன. உதாரணமாக யாமறிந்த மொழிகளிலே என்கின்ற அந்த கவிதையில் பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்து மிகழ்த்தி சொல்ல பான்மை கட்டு நாம் நமது தமிழரென கொண்டிங்கு வாழ்ந்துள்ள நன்றோ என்று கேள்வி எழுப்புகின்றார் பாரதி. அதாவது ஒரு செம்மொழியை பேசுகின்ற இந்த மண்ணில் தமிழர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இப்போதும் நிலை எவ்வாறு இருக்கின்றது? பிற நாட்டவர்களுடன் ஒப்பிடுகையில் நாம் கல்வி அறிவில் குறைவாக இருக்கின்றோம் அல்லவா? நாகரிகத்தில் குறைவாக இருக்கின்றோம் என்பதால் அவர்கள் எம்மை இகழ்கின்றார்கள் அல்லவா? மனிதத்தன்மை குறைந்திருக்கின்றது அல்லவா? இவ்வாறு பேரளவில் நாம் தமிழர் என வாழ்ந்தால் போதுமா என்று தமிழர்களிடம் கேள்வி கேட்கின்றார். என்ன செய்ய வேண்டும்? மதுரத் தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றார் பாரதியார். தேன் போன்ற சுவையுடைய எமது தமிழின் ஓசையின் அந்த தமிழின் மகிமை உலகெங்கும் பரவ வேண்டும். வெளியில் இருப்பவர்கள் அதன் மகிமையை உணர வேண்டும் என்று முழங்குகின்றார். பாரதியின் மொழிப்பற்றுக்கு இன்னொரு உதாரணமாக இருப்பது இன்னொரு கவிதை. பிறநாட்டு நல்லறிஞர் சாஸ்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய நூல்கள் புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். அதாவது காலத்தால் அழியாத புதிய நூல்களை என்றும் புகழ் மங்காத நூல்களை தமிழ் மொழியில் இயற்ற வேண்டும் என்று முழங்குகின்றார். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை. தமிழ் மொழியில் இவ்வாறு புது புது இலக்கியங்களை இயற்றாது விட்டு எமக்குள்ளே மட்டும் எமது அருமை பெருமைகளை பேசிக்கொண்டிருப்பதில் பயன் இல்லை. உண்மையான புலமை என்றால் வெளிநாட்டவர்களும் அதை போற்றுவார்கள் அல்லவா என்று கேட்கின்றார். யாமறிந்த புலவர்களிலே என தொடங்கும் அந்த பாடலில் கம்பன் வள்ளுவர் இளங்கோவை போல தலை சிறந்த புலவர்களை வேறெங்கும் பார்த்ததில்லை என்கின்றார். அதில் ஒரு வரி இடம்பெறுகின்றது, ஊமையாய் செவிடராய் குருடராய் வாழ்கின்றோம் என்று. அதாவது இந்த புலவர்களை பற்றி அவர்களது பெருமைகளை பற்றி எம் தமிழை பற்றி பேச வாயிருந்தும் பேசாமல் அவற்றை கேட்டும் கேட்காதவர்களாய் கண்டும் காணாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது வாழ்வா என்று கேட்கின்றார். ஒரு சொற்கேளீர், நான் சொல்கின்றேன் கேளுங்கள். சேவமுக வேண்டுமெனில் திருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்வீர் என்று தமிழர்களுக்கு உணர்வூட்டுகின்றார். இது அவரின் தமிழ் மொழி பற்றியும் தமிழ் உணர்வையும் தான் காட்டுகின்றது. பொதுவாகவே நாங்கள் மிகவும் நேசிக்கின்ற ஒரு விடயம், நாம் மிகவும் பற்று வைத்திருக்கின்ற ஒரு விடயம் எம் கண் முன்னால் தொலைந்து போகின்ற போது அல்லது அதன் மதிப்பு குறைந்து அதை வீழ்ச்சி அடைகின்ற போது அதை எம்மால் தாங்கிக் கொள்ள இயலாது. மொழியும் இதற்கு விதிவிலக்கல்ல. தான் நேசித்த, தான் சுவாசித்த, தான் சுவைத்த, தான் வளர்த்த ஒரு மொழியை ஒரு பேதை இனி மெல்லச்சாகும் என்று கூறுகின்றான். அதற்கான பாரதியின் பதில் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பாருங்கள். பாரதியின் மொழி உணர்வு அங்கு திகழ்கின்றது. பாரதி கூறுகின்றார், ஒரு சொல் என் காதில் விழுந்தது, சொல்லத்தகாதவன் கூறிவிட்டான், அதை கேட்டபோது என் உயிர் பிரியும் போல் இருந்தது என்கின்றார். அந்த பேதை எவ்வாறு என்ன சொல்கின்றான் தெரியுமா? புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூதச் செயல்களின் நுட்பங்கள் கூறும். மெத்த வளருது மேற்கே, அதன் மேன்மை தமிழில் இல்லை. மெல்லத்தமிழினிற் சாகும் அந்த மேற்கு மொழிகள் பொவி செய்யோங்கும். எப்படி? மெல்லத்தமிழினிற் சாகும் அந்த மேற்கு மொழிகள் பொவி செய்யோங்கும் என்கின்றார் என்று அந்த பேதை உரைக்கின்றான். அதற்கு பாரதி சொல்கின்றார், இப்படி எல்லாம் அந்த அறிவற்றவன் பேசிவிட்டான்,
என்ன பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த பழி எமக்கு ஏற்படலாமா? தமிழர்களை வெளித்தெழுங்கள், 8 திக்கும் பயணியுங்கள். இந்த உலகெல்லாம் பறந்து விரிந்திருக்கின்ற அறிவு செல்வங்கள் அனைத்தையுமே இங்கே கொண்டு வாருங்கள், இங்கே கொண்டு வந்து தமிழுக்கு உரமூட்டுங்கள் என்று உரத்த துணியில் தமிழ் உணர்வை தமிழர்களிடம் தட்டி எழுப்பி இருக்கின்றார். பாரதியின் தமிழ் உணர்வை பறைசாற்ற இதைவிட வேறு என்ன உதாரணங்கள் தேவைப்பட போகின்றன? ஆகவே மகாகவி பாரதி பெரிதும் வலியுறுத்துவது தமிழ் மொழி மீதான அந்த மொழி உணர்வையே என்பதை அறுதியும் இறுதியுமாக கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி எமகின்றேன். நன்றி, வணக்கம். ஆம், ஹிரிதரன் விதுஷன் அவையிலே கூறுகையில், மெல்லத் தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்று எவனோ சொல்ல கேட்டு கிளர்ந்தெழுந்த பாரதியின் சீற்றத்தை அழகாக பதிவிட்டமர்ந்தார். இரவாத பல புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்று பாரதி தன்னுடைய சகாக்களுக்கும் தன் வழி வருகின்ற புலவர்கள் எழுத்தாளர்களுக்கும் அறைகூவல் விடுப்பதை இங்கே அழகாக பதிவிட்டமர்ந்திருக்கின்றார். என்னதான் கூறினாலும் இல்லை இல்லை, பாரதியின் பாடல்களிலே கவிதைகளிலே பெண் உணர்வே, பெண் சுதந்திரமே, பெண் விடுதலையே விஞ்சி நிற்கின்றது என்று முழங்குவதற்காக ஒருவர் களத்திற்கு வர இருக்கின்றார். ஈழத்துக்குரல் ஹரிஹரன் நுழைகின்றார். வருகிறார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ தொலைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும், கன்னி தமிழாம் என் செந்தமிழ் தாக்கி சிரம் தாழ்த்தி. நடுவரவர்களே, எண்ணணியினரே, எதிரணியினரே, உலகம் எங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டான் தொலைக்காட்சியினுடைய நேய சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு பெருமை மிகுந்த தலைப்பிலே ஒரு காலத்தினுடைய கர்த்தாவை எங்களுடைய கரங்களிலே தாங்கி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த தீயாக இன்றைய சமுதாயத்திலே பரவிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரதி மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனது எழுதுகோலை உயர்த்தினானா, அல்லது இந்த பெண்ணுரிமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உயர்த்தினானா என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. எதிரணியினரே அதை ஒப்புக்கொண்டு விட்டு சென்றார்கள். என்னவென்றால், பாரதி எந்த 3 விடயங்களில் தனது எழுதுகோலை உயர்த்தினானோ அந்த 3 விடயங்களிலுமேயே பாரதி அந்த விடயங்களை ஒரு பெண்ணாகத்தான் பார்த்தான். அவன் பெண்ணை சக்தியாக பார்த்தான், அம்பாளாக பார்த்தான் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவள் தமிழை பற்றி பாரதி பேசும் பொழுது தமிழை அன்னையாக பெண்ணாக உருவகித்தான் என்றால், இவர்கள் கூறுவது போல் பாரதி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதினான் என்றால் கூட தமிழ் என்ற ஒரு பெண்ணினுடைய, தமிழ் என்ற ஒரு அன்னையினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தான் என்றால், பாரதியினுடைய அடிப்படை குரல் என்பது பெண்ணுரிமை சார்ந்தது இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. அவன் தேசத்திற்காக, தனது தாய் நாட்டிற்காக, நாட்டை தாய் என்று விழித்து தாய் நாட்டிற்காக குரல் கொடுத்தான். அது பெண்ணுரிமைக்கான குரல். தமிழை அன்னையாக பாவித்து தமிழ் அன்னைக்காக குரல் கொடுத்தான். அது பெண்ணுக்கான குரல். சமூகத்திலே வாழக்கூடிய மாதர்களுக்காக தன் கரங்களை உயர்த்தினான். அதுவும் பெண்ணுக்கான குரல் எனும் பொழுது பாரதியினுடைய எழுதுகோள் பெண்ணை அடிப்படையாக வைத்துத்தான் எழுதியது என்பதுதான் இந்த மன்றிலே எங்களுடைய வாதமாக இருக்கிறது. அந்த காலங்களில் பெண்ணை சதையாக பார்க்கும் பொழுது பெண்தான் இந்த இனத்தினுடைய வரலாற்று விதையாக மாறப்போகிறாள் என்ற வித்தை ஆரம்பத்தில் இட்டவன் பெண் பாரதியாகத்தான் இருக்கிறான். பெண்கள் தலைகுனிந்து வாழ்வதுதான் பண்பாடு, பெண்கள் தலைகுனிந்து நடந்தால் தான் அவர்களுக்கு அழகு என்ற இந்த சமூகம் வகுத்த நீதிகளை எல்லாம் உடைத்தெறிந்து பெண்களுக்கென புது மார்க்கத்தை பாரதி கொடுத்தான். அதற்குத்தான் அவன் கூறுகிறான், நிமிர்ந்த நன்னடை வேண்டும் என்று. அதே பாரதி என்ன செய்கிறான்? இவர்கள் நினைக்கிறார்கள் பெண்ணுக்கான உரிமைக்காக பாரதி பாடுபட்டான் என்று. நிச்சயமாக இல்லை. பாரதி ஒன்றை நன்கு அறிந்து வைத்திருந்தான். பெண்களினுடைய அடிப்படை பிரச்சனை என்பது அவர்களுடைய மனதில் இருந்துதான் எழும்புகிறது. அவர்களிடம் இருக்கக்கூடிய பயம், அவர்களிடம் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை, அவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த ஆண் சமுதாயத்துக்கு தான் கட்டுப்பட்டவர்கள் என்ற எண்ணம் தான் பெண்களினுடைய அடிப்படை உரிமை பிரச்சனையாக இருக்கிறது. அதை களைய வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதியினுடைய அத்தனை பாடல்களும் இருக்கிறது. அவன் ஒன்றை செய்தான், பெண்ணிற்கு அவர்களுடைய உரிமைகள் என்னவென்பதை அழகாக தெளிவுபடுத்தினான். அதே பாரதி அந்த உரிமைகளை எவ்வாறு மீட்டெடுப்பது என்பதையும் அதே பெண்களுக்கு கூறி கொடுத்தான். இந்த 2 விடயங்களையும் தான் பாரதி செய்தானே தவிர, பாரதி இந்த பூமியிலே, இந்த நாட்டிலே பெண்களுக்கு உரிமையை கொடுங்கள் என்று யாரிடமும் கெஞ்சி நிற்கவில்லை. பெண்களை அவன் தூண்டிவிட்டான். அதை வைத்து அவன் பெண்ணுரிமையை பெற்றுக் கொடுத்தான். அழகாக கூறுகிறான், நம்மை பிடித்த பிசாசுகள் போயின,
நன்மை கண்டோம் என கும்மியடி என்று கூறுகிறான். பெண்களை மோட்டிவேட் பண்ணுகிறான் பாரதி. எங்களை பிடித்திருந்த பிசாசுகள் எல்லாம் போய்விட்டது, உங்களை கவர்ந்தவர்கள் கண்டு இழுத்தவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள், உங்களுக்கு நன்மை பிறந்து விட்டது என நினைத்துக் கொள்ளுங்கள் என்று பெண்களை ஊக்கப்படுத்துகிறான். மாட்டை அடித்து வசனித் தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டில் எம்மிடம் காட்ட வரும் அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி என்று பெண்களுக்கு எதிரான ஆண்களுடைய வன்முறைகள் அத்தனையையும் நாங்கள் களைந்து விட்டோம் என்று மார்தட்டி கும்மியடியுங்கள் என்று பெண்களிடமே கூறுகிறான். நீங்கள் அத்தனையையும் களைந்து சாதித்து விட்டீர்கள் என்று பெண்களை அவன் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அந்த உற்சாகப்படுத்தல் மூலம் பெண்களுக்கு உரிமையை கொடுத்தான். அதைத்தான் பாரதி பெண்ணுரிமை என்ற நிலையிலே செய்தான். இன்னொன்றை அழகாக சொன்னான். இந்த ஆணையும் பெண்ணையும் ஒரு புள்ளியிலேயே கொண்டு வந்து நிற்க வைத்தான் பாருங்கள் பாரதியும். கற்பு நிலை என்று சொல்பவர் வந்தார், இரு கட்சிக்கும் அது பொதுவென்று வைப்போம் என்று கூறுகிறான். கற்பு பெண்ணுக்கு மாத்திரம் உரியது அல்ல, அது ஆணுக்கும் உரியது. அந்த கற்பை இருகட்சி சார்ந்தவருக்கும் பொதுவில் வைப்போம் என்று, பெண்ணுக்கும் ஆணுக்கும் பொதுவானது கற்பு என்று கற்பை வைத்து இந்த பெண்களை சமூகத்திலே அடிமைப்படுத்தக்கூடிய அந்த எண்ணத்தை மாற்றுவதற்கு அந்த வரியிலே பாரதி வழி சமைத்தான். சாதம் படைக்கவும் செய்வோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்வோம் என்று கூறுகிறான். எங்களுக்கு சமையலறையிலே இருக்கவும் தெரியும், இந்த சாமானிய சமூகத்தை மாற்றும் உயரத்தில் இருக்கவும் தெரியும் என்று பெண்களாகவே தன்னை பாவித்து பெண்களுக்கான உற்சாகத்தை கொடுத்தான். இவர்களெல்லாம் பேசினார்கள், அவன் நாட்டை தான் தமிழ்நாட்டுக்காகத்தான் போராடினான் என்று. நிச்சயமாக இல்லை. பாரதிக்கு பின் வந்த பாரதிதாசன் ஒன்று கூறுகிறான், பெண்ணடிமை என்ற ஒன்று மீளாதவரை மண்ணடிமை என்ற ஒன்று முயற்கொம்பாகவே இருத்துவிடும் என்று கூறுகிறான். அப்பொழுது பாரதிக்கு நன்றாக விளங்கியிருக்கும். பின்வந்த பாரதிதாசனே இதை கூறும் பொழுது பாரதிக்கே நன்றாக இருந்திருக்கும். பெண்ணடிமை தீராதவரை எந்த மண்ணிலும் மண்ணடிமை மீளாது, அதனால் தமிழ்நாட்டிலே முதலில் பெண்ணடிமையை களைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவனது எழுதுகோள் உயர்ந்திருக்கும் என்பதற்கு இந்த மண்ணிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே பாரதி தனது எழுதுகோள் மூலம் அடிப்படையில் பெண்ணை நிறுத்தி பெண்ணை வைத்துக் கொண்டு இந்த சமூகத்திற்கு ஏனையவற்றை பகிர்ந்தான் என்பதை இந்த சமுதாயம் நிச்சயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவர்கள் கேட்டார்கள், பாரதிக்கு பல மொழிகள் தெரியும், ஏன் தமிழிலே அவன் எழுதினான் என்று. அதே பாரதிக்கு பல மொழிகள் தெரியும், அவன் இந்த தேச விடுதலையை ஏன் தமிழ்நாட்டில் உருவாக்கினான் என்ற கேள்வி எழும்புகின்றது. ஏன் அவன் நினைத்திருந்தால் நீங்கள் கூறியது போல் மலையாளம் தெரிந்தவன் மலையாள பிரதேசத்திலே இந்த ஒரு விடுதலையை பெற போராடி இருக்கலாம். ஏன் அவன் தமிழ்நாட்டிலே ஆரம்பித்தான் என்றால், தமிழ்நாட்டிலே பெண்களுக்கான அநீதி அதிகமாக இருக்கிறது, பெண்களை மீட்டு அந்த அடிமையை மீட்டு கொடுத்தால் தான் மண்ணடிமையை மீள எனது எழுதுகோள் பயன்படும் என்று உணர்ந்த பாரதி பெண்ணுக்காக தனது எழுதுகோளை நீட்டி எறிந்தான் என்றால் அதை இங்கே மறக்க முடியாது. ஆகவே பாரதி கண்ட புதுமை பெண்கள் என்று உருவாகத் தொடங்கிவிட்டார்கள். அந்த உருவாக்கம் திசை மாறி செல்லாமல் செல்ல நாங்கள் வழி சமைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இன்றைய அவையிலே ஹரிஹரன் தன்னை தானே ஒருபடி விஞ்சி இருக்கிறார் என்று கூற வேண்டும். அவருடைய பல விவாதங்களை பார்த்திருக்கின்றேன், ஒன்றாக விவாதித்திருக்கின்றேன். இன்றைய பாரதியினுடைய தலைப்பிலே அவருடைய ஆற்றல் முற்றுமுழுதாக வெளிப்பட்டிருக்கின்றது மன்றிலே. மாட்டை அடித்து வசக்கி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டினில் எம்முடம் காட்ட வந்தார், அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி என்று பாரதியின் குரலாக அவையிலே முழங்கிச் சென்றார் ஹரிஹரன். இப்படி இருக்க பாரதி பெண்ணுரிமையா அல்லது மொழிப்பற்றையா அதிகம் வலியுறுத்தினார் என்ற விவாதம் சூடு பிடித்திருக்கின்றது. இந்த நேரம் எனக்கு ஒரு தர்ம சங்கடமான வேளை. ஏனென்றால் இதை நடுநிலையில் இருந்து கொண்டு அலசி ஆராய்ந்து ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டிய கடப்பாட்டில் நான் இருக்கின்றேன். அந்த வகையிலே நேயர்களே, பாரதியினுடைய ஆக்கங்கள், கவிதைகள், கட்டுரைகள் என்பன மொழிப்பற்றை அதிகம் வலியுறுத்தியிருக்கின்றதா அல்லது பெண் உரிமையை நிலைநாட்டி இருக்கின்றதா என்று பார்க்கின்ற வேளையிலே அவன் மொழிப்பற்றை வலியுறுத்துவதற்காக, மொழிப்பற்றை தூண்டுவதற்காக பாடிய பாடல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். உதாரணமாக, மெல்ல தமிழினி சாகும் என்று கூறிய ஒரு மடையனை கிளர்ந்தெழுந்து அக்கினி பொறிகளால் சுடுவது போல அவன் பாடிய பாடலாக இருக்கலாம். யாமறிந்த மொழிகளுள்ளே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று
அத்தனை மொழிகளில் பாண்டித்தியம் பெற்ற நிலையில் இருந்து கொண்டு அவன் பாடிய பாடலாக இருக்கலாம். பலரையும் மொழி பற்று உடையவர்களாக எம்மை வளர்த்தெடுத்திருக்கின்றது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அவ்வாறு பார்க்கும் பொழுது பிற நாட்டு நல்லறிஞர் சாஸ்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், அது மட்டுமல்ல இரவாத புகழுடைய பல நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்று பாரதி அழைப்பு விடுக்கின்றார். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதிலோர் மகிமை இல்லை என்று தமிழருக்கே உடையதான பழம்பெருமை பேசுகின்ற அந்த தற்புகழ்ச்சி அல்லது பழம்புகள் பாடுகின்ற இம்முடைய மரபிலூறிய தன்மைகளை உடைத்தெறிய வேண்டும், களைந்துவிட வேண்டும். அதுவே தமிழ் முழக்கம், தமிழ் வளர்ச்சிக்கு அடிப்படையான ஒன்று என்று பாரதி சுட்டிக்காட்ட விளைகின்றார். இவ்வாறெல்லாம் மொழிப்பற்றை பாரதி தூண்டினான் என்கின்ற வகையில் இவர்கள் அழகான விவாதங்களை முன்வைத்து அமர்ந்தாலும் கூட பெண் உரிமையையே பாரதி அதிகம் நிலைநாட்டினான். அவனுடைய எழுத்தாணி நிமிர்கின்ற பொழுதெல்லாம் பெண்களுடைய உயர்வு சமூகத்தில் நிலைநாட்டப்பட்டது என இந்த அணியினர் அழகாக தங்கள் வாதத்தை முன்வைத்தார்கள். பாரதி நேசமித்திரனிலே ஒரு காத்திரமான கட்டுரை ஒன்று எழுதியிருந்தான். உமன்ஸ் ஃப்ரீடம் என்கின்ற அந்த தலைப்பிலே ஆங்கில கட்டுரையாக அந்த கட்டுரை வெளிவந்திருக்கின்றது. அதிலே கடும் சொற்களால் தீவிரமாக பலரை சாட்டை எடுத்து தாக்குவதாக அவனுடைய எழுத்துக்கள் அமைந்திருக்கின்றது. நீங்கள் வேண்டுமானால் அந்த கட்டுரையை இணையங்களிலே படித்து கொள்ளலாம். பெண்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படக்கூடாது என்ற பலருடைய விவாதம் எப்படியாக அமைகின்றதென்றால், அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கிவிட்டால் அவர்கள் கற்பு நெறியிலிருந்து தவறிவிடுவார்கள் என்ற குற்றச்சாட்டாக பெண்களை இழிவுபடுத்துவதாக அமைகின்றது என்று பாரதி நேசமித்திரனிலே அந்த கட்டுரையை எழுதியிருக்கின்றார். பாரதி பெண் உரிமையை நிலைநாட்டுகின்ற பல கவிதைகளை இங்கே பதிவிட்டார்கள். இதை தவிரவும் அவருடைய பல ஆக்கங்களிலே பாரதி பெண் உரிமைக்காக குறிப்பிடுவது ஒரு சொற்ப கருத்துக்களை. அது எவ்வாறான உரிமைகளை பெண்ணுக்கு பெற்றுக் கொடுக்கின்றது என்றால், ஒன்று, பெண்கள் சிறு வயதில் அல்லது பூப்பெய்த முதல் திருமணத்திற்கு கட்டாயப்படுத்தி திருமணம் செய்கின்றது தடை செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒன்று. பெண்கள் தங்களுக்கு விருப்பமற்ற ஆண்களை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைக்கப்படக்கூடாது என்பது இரண்டு. பெண்கள் தாங்கள் திருமணம் ஆகி வாழுகின்ற கணவனோடு விருப்பம் அல்லாத நிலையில் அவரிடமிருந்து விலகி வாழுகின்ற உரிமையை நிலைநாட்டுவதாக அடுத்தது. பெண்களுக்கான கல்வி, பெண்கள் தமக்கான வாழ்வாதாரத்தை சமூகத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய சுய தொழில்களிலும் கல்வியிலும் உயரக்கூடிய உரிமை, பெண்கள் சட்டத்தின் முன் ஆணுக்கு நிகராக மதிக்கப்படக்கூடிய நிலை என்பவற்றை பாரதியின் எழுத்துக்கள் காத்திரமாக வலியுறுத்தி பெண்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கின்றது. இவ்வாறாக பாரதியின் எழுதுகோள் மொழிப்பற்றை கூறுகின்ற அதே தராசில் பெண் உரிமையையும் அளக்கின்றது. இவ்வாறு நின்று கொண்டு இந்த பட்டிமன்றத்தின் முடிவு எதுவாக இருக்கலாம் என்பதற்கு நீங்களே தீர்வு, நீங்களே தீர்வுகள் என்று உங்களிடமே இந்த அவைக்கான முடிவை விட்டு சென்று, ஆனாலும் பாரதியின் எழுத்துக்கள் பெண்ணுரிமையையும் நிலைநாட்டி இருக்கின்றது, மொழி உணர்வையும் காத்திரமாக தூண்டி இருக்கின்றது என கூறி அவையில் இடம் சார்கின்றேன். நன்றி.